பற்றி எரியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் முடக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரமும். வீதியிலே களமிறங்கிய நிலத்திருடர்களும் பொந்துக்குள்ளே ஒளிந்து கொண்ட நெட்டன்யாகுவும். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் மரண விருந்துக்களை வழங்கி வரும் பலஸ்தீனிய போராளிகள். கைகூலி அப்பாஸின் படையிலே இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள். அவசரமாக ஆரம்பிக்கப்பட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும். செங்கடல் பிரதேசத்தில் பற்றி எரியும் எண்ணெய் சரக்கு கப்பல்கள். பதினொரு மாதங்களுக்கு முன்பு செங்கடல் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்ட அமெரிக்காவின் செங்கடல் கூட்டணியானது இன்று முகவரியற்ற கூட்டணியாக மாறிவிட்டது. செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாமலும் யமன் ஹவுதி ராணுவத்தின் தடைகளை தடுத்து நிறுத்த முடியாமலும் அமெரிக்க செங்கடல் கூட்டணியானது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது. பல மாதங்களுக்கு முன்பே செங்கடல் பிரதேசத்தில் அமெரிக்க செங்கடல் கூட்டணியினுடைய தோல்வியானது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. மேலும் இவை தொடர்பாக அமெரிக்க கடற்படை தளபதிகளும் அமெரிக்க ஊடகங்களிடம் பல கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள். இரண்டாம் உலக மகாயுத்தத்தின் போது அமெரிக்க கடற்படைகள் அனுபவித்த விளைவுகளை விட செங்கடல் பிரதேசத்திலே நாங்கள் பாரதூரமான விளைவுகளை சந்தித்துள்ளோம் என்றும் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களை எங்களால் முழுமையாக முறியடிக்க முடியவில்லை என்றும் அமெரிக்க கடற்படை தளபதிகள் அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது அமெரிக்க கடற்படை தளபதிகளே அமெரிக்க கடற்படையினுடைய தோல்வியினை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தின் எதிர்பாராத திறன்கள் அமெரிக்க கடற்படைக்கு மிகப்பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதனையும் அவர்கள் பல காரணங்கள் மூலமாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்க உயர் அதிகாரிகள் செங்கடல் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படையினுடைய தளபதியினை பணி நீக்கம் செய்துள்ளார்கள். யமன் ஹவுதி ராணுவத்தின் ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்துவது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. அமெரிக்க கடற்படையானது செங்கடல் பிரதேசத்திலே மிகப்பெரிய சவால்களை சந்தித்து வருகின்றது என்று கருத்துக்களை வெளியிட்ட தளபதியை தற்போது அமெரிக்க உயர் அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்துள்ளார்கள். அதே போன்று விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ரோல்ஸ்வோல்ட் போர்க்கப்பலின் தளபதியாக செயற்பட்டு வரக்கூடிய கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர் அவர்களையும் பதவி நீக்கம் செய்துள்ளார்கள். யமனினுடைய ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்துவதில் சுட்டு வீழ்த்துவதில் ஏற்பட்டுள்ள நம்பிக்கையின்மை காரணமாகத்தான் இவர்கள் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என அமெரிக்க ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே இந்த பதவி நீக்கம் மூலமாகவும் அமெரிக்காவின் செங்கடல் கூட்டணியானது செங்கடல் பிரதேசத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விட்டது என்பதனை எங்களுக்கு தெளிவாக உறுதி செய்து கொள்ளலாம். அடுத்து நேற்றிரவு யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய கடற்படையினரும் வான்படையினரும் ஒன்றிணைந்து அமெரிக்க போர்க்கப்பல்களையும் ஏனைய ஐரோப்பிய சில போர்க்கப்பல்களையும் இலக்கு வைத்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக யமனினுடைய கடற்படைக்கும் அமெரிக்க கடற்படைக்கும் இடையில் உச்சக்கட்ட தாக்குதல்கள் மோதல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் யமன் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே பனாமா நாட்டு கொடியுடன் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு எண்ணெய் சரக்கு கப்பலை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த சரக்கு கப்பலானது யமன் ஹவுதி ராணுவத்தின் தடைகளை மீறி சென்றதன் காரணத்தினாலும் மாறுவேடமிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துறைமுகங்களை நோக்கி சென்றதன் காரணத்தினாலுமே இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த சரக்கு கப்பலை இலக்கு வைத்து 4 முறை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் இந்த எண்ணெய் கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் கப்பலில் இருக்கக்கூடிய அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் பிரித்தானிய கடல்சார் மையம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் செங்கடல் பிரதேசத்திலே இன்னும் ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்றையும் இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தடைகளை மீறியதற்காகத்தான் இந்த சரக்கு கப்பல் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த சரக்கு கப்பலானது சவுதி அரேபிய நாட்டுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் என்றும் சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களை இன்னும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய தொழில்நுட்ப உளவு பிரிவான 8200 உளவு பிரிவினுடைய மிக முக்கியமான தளபதி தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்ய போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலில் குறித்த தளபதியானது படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற செய்திகள் 2 நாட்களுக்கு முன்பு வெளியாகி இருந்தன. மேலும் குறித்த தளபதியினை களத்திலே காணவில்லை என்கின்ற தகவல்களும் கசிவடைந்திருந்தன. இப்படியான நிலைமையில் தான் குறித்த தளபதி தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்ய போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. எனவே இந்த தகவல்களிலிருந்து குறித்த தளபதி ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ட்ரோன் தாக்குதலினால் நிச்சயமாக கொல்லப்பட்டுள்ளார் என்பதனையும் எங்களுக்கு உறுதி செய்து கொள்ளலாம். கொல்லப்பட்ட தளபதியினுடைய படுகொலையை மறைப்பதற்காக அவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய போகின்றார் என்கின்ற செய்திகளையும் வெளியிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவருடைய படுகொலையை மறைக்க முயற்சி செய்கின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர்களை சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா
ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மொத்தமாக 10 தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதிலே குறிப்பாக கஃபர்யூவால் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சோதனை சாவடியை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கவசதிர் பேவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த கவசதிர் பேவுகணை தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. இருப்பினும் குறித்த தாக்குதலில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள் என லெபனான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இதேபோன்று நேற்றிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 5 புள்ளிகளை இலக்கு வைத்து அதிரடியான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் உள்ளார்கள். அடுத்து இன்று அதிகாலையிலேயே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் லெபனான் எல்லைக்குள் ஊடுருவதற்கு முயற்சி செய்ததன் காரணத்தினால் தான் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு கிழக்கு சிரியாவின் கொனிக்கோ அமெரிக்க ராணுவ தளத்தினை இலக்கு வைத்து ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே அமெரிக்க சிப்பாய்கள் ரோந்து பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலினால் பல இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஈராக்கிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. நேற்றிரவு டெல் அவீவ் பிரதேசம் முழுவதும் முக்கியமான ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்கள் குறித்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. மேலும் குறித்த ஆர்ப்பாட்டங்களின் போது நிலத்தரர்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் மோதல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான காணொலிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். அத்தோடு குறித்த ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை சம்பவங்களை மேற்கொண்ட 50க்கும் அதிகமான நிலத்தரர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போலீசார் கைது செய்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதேபோன்று குறித்த ஆர்ப்பாட்டத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அடுத்த இனப்படுகொலை பயங்கரவாத ஜனாதிபதி வேட்பாளர் பென்னி கான்ஸும் கலந்து கொண்டிருந்தார். அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிடும் கலந்து கொண்டிருந்தார். மேலும் குறித்த ஆர்ப்பாட்டங்களுக்கான ஆதரவினை மறைமுகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சரும் வழங்கியுள்ளார். அத்தோடு இந்த ஆர்ப்பாட்டங்கள் நேற்றிரவோடு முடிந்துவிடவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்களும் தொழிற்சங்க உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய வேலை நிறுத்தம் ஒன்றினை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களையும் நேற்றிரவு மேற்கொண்டிருந்தார்கள். ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் முழுமையாக முடக்குவதற்கான வேலை நிறுத்த போராட்டங்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தார்கள். இதற்கமைவாக பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டிருந்தார்கள். நெட்டன்யாஹூ தன்னுடைய சுயநல அரசியல் தேவைக்காக பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை தள்ளி போடுகின்றார். ஹமாசுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பணைய கைதிகளை உயிருடன் மீட்டெடுக்காமல் தன்னுடைய அரசை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களையே நெட்டன்யாஹூ மேற்கொள்கின்றார். எனவே நெட்டன்யாஹூவின் அரசானது முழுமையாக கலைக்கப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வோம். மேலும் இதன் ஆரம்ப கட்டமாக மிகப்பெரிய வேலை நிறுத்த போராட்டங்களையும் ஆரம்பித்துள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொழிற்சங்க உறுப்பினருடைய சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருந்தார். இவற்றிற்கு அமைவாக இன்று காலையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுவதும் முடக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அனைத்து பொருளாதாரத்தையும் முடக்கும் முகமாக எல்லா தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமான நிலையங்களும் ஹைஃபா துறைமுகம் மற்றும் ஏனைய துறைமுகங்கள் என அனைத்து துறைமுகங்களும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று பாடசாலைகளும் வைத்தியசாலைகளும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. எனவே ஒட்டுமொத்தமாக இன்று காலையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பற்றி எரிகின்றது. ஆங்காங்கே பல பிரதேசங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்களையும் கலவரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். வேலை நிறுத்த போராட்டங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தினை முழுமையாக முடக்கியுள்ளன. அத்தோடு இந்த நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்காக நெட்டன்யாஹூ 6 பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்திப்பதற்கான அழைப்பையும் விடுத்திருந்தார். ஆனால் பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் நெட்டன்யாஹூவை சந்திப்பதற்கு மறுத்துவிட்டார்கள். மேலும் 6 பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களும் ஏனைய பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களும் நெட்டன்யாஹூவுக்கு ஒரு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருந்தார்கள். அனைவரையும் குற்றம் சுமத்துவதை நிறுத்துங்கள். பணைய கைதிகள் கொல்லப்பட்டதற்கான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒப்பந்தங்கள் தோல்வியடைவதற்கு ஹமாஸ் மாத்திரம் காரணம் அல்ல. எல்லா தோல்விகளுக்கு பின்னாலும் நீங்கள் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றீர்கள் என நெட்டன்யாஹூவுக்கு பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவர் பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். எங்களுடைய பணைய கைதிகளை திரும்பப் பெறுவதற்காக நெட்சரின் பிரதேசத்திலிருந்தும் பிலடெல்பியா அச்சிலிருந்தும் நாங்கள் முழுமையாக வெளியேறுவதே சிறந்த விடயமாகும். இஸ்ரேலிய ராணுவம் குறித்த பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும். செயல்பாட்டு மட்டத்தில் நெட்சரின் பிரதேசமும் பிலடெல்பியா எல்லை பிரதேசமும் எங்களுக்கு தேவையில்லை என்றும் மொசாடினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று 6 பணைய கைதிகள் கொல்லப்பட்டிருப்பது பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தில் எங்களுடைய ராணுவம் நிலை கொண்டிருப்பதற்கான விலையாகும் என்றும் இவ்வாறு தொடர்ச்சியாக பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தில் எங்களுடைய ராணுவம் நிலைத்திருந்தால் இன்னும் பல பணைய கைதிகளை நாங்கள் உயிரிழக்க வேண்டி ஏற்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மூத்த ராணுவ தளபதிகள் தெரிவித்திருப்பதாக மாறி ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை
இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவின் யுத்தகலத்திலே நாங்கள் நிர்ணயித்த போர் இலக்குகளை எங்களால் அடைய முடியாது. ஏனென்றால் அமைச்சரவை முடிவுகள் நம்மீது நாமே விதித்திருக்கக்கூடிய தேவையற்ற கட்டுப்பாடுகளாகும். நாம் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலும் நட்சரின் பிரதேசத்திலும் நிலைத்திருப்பதனால் எதுவுமே பெற்றுக் கொள்ளப் போவதில்லை. தற்போதைய சூழ்நிலையில் குறித்த பிரதேசத்திலிருந்து வெளியேறிவிட்டு ஹமாசுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பணைய கைதிகளை உயிருடன் மீட்டெடுப்பதுதான் சிறந்த தீர்வாக அமையும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை பொருளாதார ரீதியாக முழுமையாக முடக்கி வேலைநிறுத்த போராட்டங்களை தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு மேற்கொண்டு நெட்டன்யாகுவின் அரசை முழுமையாக துரத்தி அடிக்க வேண்டும் என யாயர் லாபிட் நிலத்தெரர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். அத்தோடு நேற்றிரவிலிருந்து நெட்டன்யாகு பொந்துக்குள் ஒளிந்து கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். இவ்வாறு ஒட்டுமொத்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் ஒட்டுமொத்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் தூக்க கலக்கத்திலிருந்து விழித்தெழுந்த ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் அவசர கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. இதற்கமைவாக இன்றிரவு ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் புதிய முன்மொழி ஒன்றினை முன்வைக்கப் போவதாகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதாவது இந்த செயற்பாடானது நெட்டன்யாகுவை பாதுகாக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான நாடகமாகும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தெரர்களை சமாதானப்படுத்துவதற்காகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சகட்ட பதற்றத்தை தணிப்பதற்காகவுமே ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் இன்னும் ஒரு புதிய முன்மொழி ஒன்றினை இறுதிக்கட்ட முன்மொழி ஒன்றினை முன்வைக்கப் போவதாக அவர்களுடைய நாடகங்களை அரங்கேற்றியுள்ளார்கள். அதே நேரம் ஹமாஸினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான மஹமூத் மர்தாவி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட போவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. நெட்சரி மற்றும் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறுதல் மற்றும் ஜூலை 2ஆம் தேதி உடன்படிக்கையினை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்தல் என்பன இந்த பேச்சுவார்த்தைகளின் போது நடைபெறாவிட்டால் களத்தினுடைய நிலைமையானது மேலும் மோசமடைந்து விடும் என்றும் ஹமாஸுடைய மூத்த தலைவர் மஹமூத் மர்தாவி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்றிரவும் டெல்-அவிவ் பிரதேசத்திலே உச்சக்கட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் நிலத்தெரர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னாலும் போராட்டங்களுக்கு பின்னாலும் ஹமாஸினுடைய நிபந்தனைகளை நெட்டன்யாகு ஏற்றுக்கொள்வாரா என்பது கேள்விக்குரிய விடயமே. மேலும் இந்த ஒப்பந்தங்களை நெட்டன்யாகு மீண்டும் தள்ளி போடுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாகவும் இருக்கின்றன. ஏனென்றால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த பேரழிவினுடைய மிக முக்கிய நபராக நெட்டன்யாகு காணப்படுகின்றார். நெட்டன்யாகுவினுடைய முட்டாள்தனமான செயல்கள் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய அழிவை உறுதிப்படுத்தப் போகின்றது. எனவே ஒட்டுமொத்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக அளிக்கப்படும் வரை நெட்டன்யாகு இவ்வாறான தீர்மானங்களை தான் எடுப்பார் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். 5வது நாளாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விரிவாக்க தாக்குதல்கள் தொடர்கின்றன. இதற்கமைவாக ஜெனின் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் மின்சாரத்தினை முழுமையாக துண்டித்துள்ளது. மேலும் நீர் வடிகால் அமைப்புகளை முழுமையாக சிதைத்துள்ளது. ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 70% தெருக்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கோலை ராணுவம் புல்டோசர் வண்டிகள் மூலமாக சிதைத்துள்ளது. அதே போன்று 40க்கும் அதிகமான வீடுகள் சிதைக்கப்பட்டுள்ளன. இந்த 40க்கும் அதிகமான வீடுகளில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய குடும்பங்கள் முழுமையாக இடம்பெயர்ந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய மக்கள் மீதான தொடர்ச்சியான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு நேற்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான 3 போலீஸ் அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். மேலும் இந்த 3 உயர் போலீஸ் அதிகாரிகளை மலைத்திருப்பது கைக்கூலி அப்பாஸினுடைய பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய வீரர் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அதே நேரம் குறித்த வீரர் ஹமாஸ் போராளி என்றும் பலஸ்தீனிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே கைக்கூலி அப்பாஸினுடைய பாதுகாப்பு படையில் 35,000க்கும் அதிகமான சிப்பாய்கள் காணப்படுகின்றார்கள். இவர்களில் அதிகளவான ஹமாஸ் போராளிகளும் உளவாளிகளாக செயற்படுகின்றார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஹமாஸ் உளவாளிகள் கைக்கூலி அப்பாஸுடைய பாதுகாப்பு படையில் இருப்பதாகவும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே இவ்வாறு பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளி தான் ஹீப்ரோன் பிரதேசத்திலே 3 போலீஸ் உயர் அதிகாரிகளையும் படுகொலை செய்துள்ளார். அத்தோடு குறித்த போராளி மறைந்திருக்கக்கூடிய இடத்தினை கைக்கூலி அப்பாஸுடைய பாதுகாப்பு படைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் குறிப்பிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் குறித்த போராளியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் இன்றைய தினம் அவர் வீரமரணம் அடைந்துள்ளார். அடுத்து வெஸ்ட் பேங்க் முழுவதும் பலஸ்தீனிய போராளிகளும் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கிழக்கு ஜெனினின் அல் டமாஷ் பிரதேசத்தில் ஒரு வீடொன்றில் பலஸ்தீனிய போராளிகள் பதுங்கி இருந்துள்ளார்கள். மேலும் இந்த வீச்சிலே 5க்கும் அதிகமான வெடிகுண்டு பொறிகளை வைத்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் குறித்த வீட்டை சுற்றி வளைத்து அந்த வீச்சுக்குள்ளே நுழைந்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகள் குறித்த வீச்சிலிருந்து வெளியேறி அந்த பொறியை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இந்த தாக்குதலின் மூலமாக குறித்த வீடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். குறைந்தது இந்த தாக்குதலில் 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் பலஸ்தீனிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜெனினின் மேற்கு பிரதேசமான ஹரடியா பிரதேசத்தில் அல் குதுஸ் படையினரும் அல் கஸாம் படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது 6 வெடிகுண்டு தாக்குதல்களையும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 2 புல்டோசர் வண்டிகள் சிதைக்கப்பட்டுள்ளன. மேலும் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் உள்ளார்கள். அடுத்து துல்கராம் பிரதேசத்திலே 4 வெடிகுண்டு தாக்குதல்களையும், ஜெனின் வடக்கு பிரதேசத்திலே 5 வெடிகுண்டு தாக்குதல்களையும், நப்லஸ் பிரதேசத்திலே 2 வெடிகுண்டு தாக்குதல்களையும், டூபாஸில் 5 வெடிகுண்டு தாக்குதல்களையும் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த வெடிகுண்டு தாக்குதல்களின் மூலமாக 6 புல்டோசர் வண்டிகளை கொத்தாக அழித்துள்ளார்கள்.
அது மட்டுமல்லாமல் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகள் இலக்கு வைக்கப்பட்டு கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து இன்று காலை ஹீப்ரோன் பிரதேசத்திற்குள்ளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் ஊடுருவியுள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 8 புல்டோசர் வண்டிகள் அளிக்கப்பட்டுள்ளன. 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் உள்ளார்கள். அதேபோன்று ஜெனின் பிரதேசத்திலே 2 அல்கசாம் வீரர்களும் துல்கராம் பிரதேசத்தில் அல் குதுஸ் வீரர் ஒருவரும் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். மொத்தமாக 4 பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.